واحلل عقدة من لساني يفقهوا قولي. إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியிலே வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், பத்ரு சஹாபாக்கள், உஹது சஹாபாக்கள் உள்ளிட்ட தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், இறைநேசர்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்மளுடைய தாய் தந்தையர்கள், மனைவி மக்கள், மஹல்லா மக்கள், உலக மக்கள் யாவரின் மீதும் அல்லாஹ்வுடைய கைது பரக்கத்துகள் என்று நிலவட்டுமாக. ரமலானுடைய முழுமையான நன்மைகளை அடைந்து நீண்ட ஆயுளோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபிய சலாமத்துகள் எல்லாம் பெற்று பல ரமலான்களை சந்தித்து அல்லாஹ்வுடைய பரக்கத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த நொடியில இருக்கக்கூடிய நம் அனைவர்களுடைய உடலுடைய நோய் நொடிகளை அல்லாஹ் நீக்குவானாக. தப்பதியிலே ஏதேனும் நோய் நொடிகள் வர இருந்தால் அல்லாஹ் நம்முடைய கிருபை கொண்ட அவைகளை நம்மை விட்டு தடுத்து விடுவானாக. நாளை அவனை பார்த்து அவன் பொருத்தம் பெற்று உயர்ந்த சொர்க்கத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. என்று அல்லாஹ்விடத்திலே இருக்கிற வேண்டி இன்னும் துஆக்களை செய்து இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே ஆரம்பம் செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா புனிதமிக்க ரமலானை கொடுத்ததனுடைய மக்சத் என்று சொல்லப்படுகின்ற நோக்கம், தஃசீர்களிலே எழுதுவார்கள் கல்புனுடைய சுத்தம் என்று தஃசீரிலே ஒரு வார்த்தை சேர்த்து சொல்வார்கள். விளக்கம் சொல்லக்கூடிய ஆரிஃபீன்கள் சொல்லுவார்கள், முழு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் 6 அடி 7 அடி கொண்டிருக்கின்ற இவனுடைய முழு உடலையும் கட்டமைக்கக்கூடிய கட்டுப்பாடு கொண்டது கல்பு. கல்பு என்று சொல்லப்படுகின்ற இதயம் இருக்கிறதே, மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்துல நம்ம உடல்ல அதைவிட சின்ன உறுப்பு வேற எதுவும் கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதை எப்படி செட் பண்ணி வைத்திருக்கிறான் என்றால், இந்த உடலுக்கு மேல தோல், தோலுக்குள்ள சதை, சதைக்குள்ள எலும்பு, எலும்புக்குள்ள இரத்த ஓட்டங்கள், நாடி நரம்பு என்று சொல்லப்படுகின்ற இரத்த நாணங்கள், இவைகளையெல்லாம் கடந்து உள்ள அடியில போய் ஃபிட் பண்ணி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வைத்திருக்கின்ற ஒரு சின்ன சத துண்டுக்கு பேரு கல்பு, உள்ளம். இந்த உள்ளம் ஒரு மனிதனுடைய இம்மை மறுமை கபருடைய மொத்த வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். என் கையை வச்சு நான் என்ன செய்யணும் தீர்மானிப்பது கல்பு. என் காலை வச்சு எங்க நடக்கணும் தீர்மானிப்பது கல்பு. என் வாயை வச்சு என்ன பேசணும் முடிவு செய்வது கல்பு. என் வாழ்க்கையை நான் எப்படி அமைக்கணும் முடிவு செய்வது கல்பு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால தான் சொன்னாங்க, உடல்ல ஒரு சின்ன சதத்துண்டு இருக்குது, இதா சலுஹத் சலுஹத் ஜஸது குல்லு, அது சரியாயிருச்சுன்னா உன் வாழ்க்கை மொத்தமும் சரியாகிவிடும். வ இதா ஃபஸதத் ஃபஸதத் ஜஸது குல்லு, அது சீர்கெட்டு விட்டால் எல்லாம் கெட்டுவிடும். அவுகமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். சஹீஹுல் புகாரில முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதுவார்கள் முஹத்திஸீன்கள்.
அப்படி என்னதான் இதுல மிராக்களி? கணியத்திற்குரியவர்களே, நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள், ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அதுல முடிஞ்சு போச்சு. சொன்னார்கள் அல்லவா, இந்த கல்பு உன்னுடைய முழு வாழ்க்கைக்கும் காரணம் என்றார்கள். இது சரியாயிருச்சுன்னா எல்லாம் சரியாகிவிடும், இது சீர்கெட்டு விட்டால் எல்லாம் கெட்டுவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கல்வை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பரிசுத்தப்படுத்துவதற்கும் பக்குவப்படுத்துவதற்கும் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவ்வப்போது வருடத்திற்கு ஒரு முறை மனிதனுடைய நிலையை கருதி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சில அமல்களை கொடுத்து இந்த கல்வை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறார். அப்படி அல்லாஹ் கொடுத்த ஒரு மாபெரும் பாக்கியம் தான் ஒரு நாள் அல்ல, 9 நாள் அல்ல, ஒரு மாதம் நாம் வைக்கக்கூடிய நோன்பு. இதை விட கல்வை பரிசுத்தப்படுத்துவது வேற எதுவும் இல்லை என்கிறார்கள் முஹத்திஸீன்கள். சொல்லுவார்கள், உங்க கல்வனுடைய கண்ட்ரோல அத கணக்கு பண்ணி பார்க்கிறதுக்கு நீங்க இப்படி யோசிக்கலாம். ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுறாங்க, பல வகையான விருந்து உணவு தட்டுகள் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா உணவு தட்டுகள்லையும் நிரம்பி வழிகிறது உணவுப் பொருட்கள். இதையெல்லாம் பார்க்கக்கூடிய மனிதன் ஒரு செகண்ட்ல கை இந்த பக்கம் போகும், அந்த பக்கம் போகும், இதை எடுத்து சாப்பிடும், உடனே அதை எடுத்து சாப்பிடும், வாயில இடம் இருக்கோ இல்லையோ எது எதெல்லாம் உள்ள போகுதோ எல்லாமே போகும். இவர் என்ன வச்சிருக்கிறாரோ மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போகணும்ன்றது கல்பு சொல்லிடும். ஆட்டோமேட்டிக்கா கை வேலை செய்யும், வாய் அரைக்க ஆரம்பிச்சிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியே நோன்புக்கு வாங்கல, சரியா நோன்பு திறக்கிறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி இருக்கும், உட்கார்ந்து இருக்கிறோம். அதே விருந்து வீடு, அதே உணவு பொருள், அதே உணவு தட்டுகள். நல்ல நாளை விட நோன்பு நாள்ல இன்னும் குவாலிட்டி அதிகமா இருக்குது, வெரைட்டியா இருக்குது. ஆனா இப்ப சொல்லுங்க, நாம முன்னாடி சாப்பிட்ட மாதிரி எடுத்து வேகமா சாப்பிடுவோமா, அல்லது நான் நோன்பு வச்சிருக்கிறேன், எப்போ எனக்கு நோன்பு திறக்கிற நேரம் வருதோ அப்பதான் நான் உட்கார்ந்துருப்பேன், அமைதியா உட்கார்ந்துருக்கேன். பார்த்தீங்களா, இதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கல்வை கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு கனெக்டிங் நோன்புக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வைத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இப்ப நாம அதே உணவு தட்டுல தான் உட்கார்ந்துருப்போம், கை வைக்க மாட்டோம். பக்கத்துல உள்ளவர் சொல்லுவாரு நேரம் ஆயிடுச்சுன்னு, இவர் சொல்லுவார் இல்ல என்ன நேரம் ஆகல, உங்க டைம்ல 1 நிமிஷம் கம்மியா ஓடுது, என் வாட்ச் கரெக்டா இருக்குது, இன்னும் 1 செகண்ட் இருக்குதுன்னு. 1 செகண்ட் கூட முன்னால நோன்பு திறக்கிறதுக்கு என் மனசு உங்க மனசு ஒத்துக்கல. இதுதான் நோன்பு. முஹத்திஸீன்கள் சொல்லுவார்கள், என்னதான் உணவு பண்டங்களை கொண்டு வந்து நோன்பு வைத்த மனிதனுக்கு முன்னால் நீங்கள் சாப்பிட்டாலும், அல்லது நோன்பு திறப்பதற்கு முன்னால் நீங்க 4 செவத்துக்குள்ள அவருக்கு கொடுத்தாலும், பார்க்கிறதுக்கு பக்கத்துல 4 பேர் இல்ல, பேசுறதுக்கு பக்கத்துல 4 பேர் இல்ல, ஆனால் என்னை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற கண்ட்ரோலை கல்புக்கு அல்லாஹ் கொடுத்து விடுகிறார். 4 செவத்துக்குள்ள தான் இருப்பார். நான் தண்ணி குடிச்சா யாருக்கும் தெரியாது, நான் ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்ட்டா யாருக்கும் தெரியாது, நான் ஒரு பழத்தை சாப்பிட்டால் யாருக்கும் தெரியாது. ஆனால் 4 செவத்திற்குள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை கண்ட்ரோல் செய்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக அல்லாஹ் இந்த ரமலானை கொடுத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால தான் ரமலானுக்கு இப்படி சொல்வார்கள், கல்வை பரிசுத்தப்படுத்தி அதை கட்டுப்படுத்தக்கூடிய மாபெரும் பாக்கியம் கொண்டது ரமலான். ரமலான் கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ரமலானை அடைந்திருக்கக்கூடிய நாம் இந்த நோன்புடைய காலத்துல சுமார் கிட்டத்தட்ட 15 நோன்புகளை கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் தொடர்ந்து பார்க்கக்கூடிய வேளையில அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு கொடுத்த வாய்ப்புகளை யோசிக்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு வழங்கிய இந்த வாய்ப்பு மாபெரும் ஒரு வாய்ப்பு, ரமலானுடைய வாய்ப்பு. குர்ஆனில அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுவான், உங்களுடைய உள்ளத்திற்கு நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு வார்த்தை வரும். நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தஃசீர்ல எழுதுவார்கள், கல்புக்கும் நோய் பிடிக்குமா? எப்படி கை காலுக்கு இந்த சொறி சிறங்கெல்லாம் வருதா இல்லையா,
கல்புக்கும் ஒரு நோய் வருமா? அந்த நோயை தடுப்பதற்குண்டான அருமருந்து நோன்பை தவிர வேற ஒண்ணும் இல்லை. கல்பை பிரிச்சு நம்ம உள்ள போய் எதுவும் மருந்து போட முடியாது. மேல்ரங்க விலங்கு அடிபட்ட இடங்களுக்கு மருந்து போடலாம், கல்பை பிரிச்சு யாரும் மருந்து போட முடியாது. தஃசீர்ல எழுதுவார்கள், நோன்பு அதற்கு மருந்து போடும், நோன்பு மருந்து போடும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தையும் இன்றைக்கு தத்ரூபமாக மருத்துவ ரீதியிலும் பார்த்தால் நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னைக்கும் சரி உலகத்துல முஃமின்கள் முஸ்லிம்கள் வைக்கக்கூடிய நோன்பை போல ஒவ்வொரு மனிதர்களும் நீங்கள் வைத்தால் எந்த நோயினுடையும் உங்களை அவ்வளவு சீக்கிரம் அட்டாக் பண்ணாது. சுப்ஹானல்லாஹ். ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை என்னன்னா, அந்த ஃபாஸ்டிங்கினுடைய டைம், நோன்புனுடைய டைம் அதிகாலை ஃபஜ்ருக்கு முன்னால் இருந்து தொடர்ந்து மகரிப் வரை இருக்கணும். நீங்க நினைச்ச நேரத்துக்கு காலையில 8 மணி 10 மணி அல்ல, மதியம் 2-3 மணி அல்ல, காலையிலிருந்து தொடர்ந்து நீங்கள் அது போன்று இருந்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நல்லது. மூமின்கள் வைக்கக்கூடிய, ஏன் இறைவன் ஒட்டுமொத்த மக்களுக்கும் கடமையாக்கிய நோன்பு எல்லா நோய்க்கும் மருந்து. அதுல மிக முக்கியம் கல்புக்கும் வருது. கணியத்திற்குரியவர்கள் அதைத்தான் சொன்ன, இந்த கல்பு சரியாயிருச்சுன்னா எல்லாம் சரியாயிரும். குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி சொல்வான், ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா வலஹும் அதாபுன் அலீம் பிமா கானூ யக்திபூன். அவங்க உள்ளத்துல நோய் குடிச்சிருக்கு. அல்லாஹ் சொல்றான், ஃபீ குலூபிஹிம், அவங்க உள்ளத்துல மரதுன், ஒரு விதமான நோய் இருக்குது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அவர்களுடைய நோயை அல்லாஹ் அதிகரித்து விட்டான், அதிகப்படுத்திட்டான். வலஹும் அதாபுன் அலீம் பிமா கானூ யக்ஸிபூன். அவங்க எதை சம்பாதித்தார்களோ அதன் காரணமாக அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. நல்லா அந்த ஆயத்துல முடிப்பான். இந்த ஆயத்தை அப்படியே தஃசீர்ல கொண்டு ஆரிஃபீன்கள் உள்ள வந்து பேசுவாங்க. நோய் உள்ளத்துக்கு எப்படி நோய், உள்ளத்திற்கு எப்படி நோய். கணியத்திற்குள்ள அந்த தஃசீர்ல எழுதுகிறார்கள், யஹூதிகளுக்கு இந்த நோய் முதலிடத்துல இருக்கிறான். அல்லாஹு அக்பர். அதை பின்னால் வரக்கூடிய வசனம் உணர்த்தும். எப்படின்னா, உள்ளத்துல தனக்கு நோய் வைத்துக் கொண்டு பிறருக்கு சொல்வது. நல்லா விளைக்கங்க. யூதர்கள், யஹூதிகள், இப்போ இந்த சப்ஜெக்டுக்குள்ள போய் பேசணும்னா நேரம் போதாது, நான் ஷார்ட்டா சொல்றேன். ஈரான்ல நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வும் நமக்கு தெரியும். ஒவ்வொரு 10 தொழுகையிலையும் கையேந்தி நம்ம துவா செய்யறோம். முழு உலகம் முழுக்க பாலஸ்தீன், காசா, இஸ்லாமிய நாடுகள் உள்ளிட்ட இந்தியா, இலங்கை, பர்மா, ரோஹிங்கியா உள்ளிட்ட எல்லா இடங்களுக்கும் துவா செய்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அங்க உள்ள மூமின்கள் நல்லா வாழணும், நல்லபடியா இருக்கணும். நல்லா விளைக்கங்க. ஆனால் அதை யார் பாதிப்புக்குள்ளாக்குறாங்களோ அவங்க சொல்லுவாங்க, நாங்க தான் அவங்கள நல்லா வச்சிருக்கோம், நாங்க தான் அவங்கள நல்லா வச்சிருக்கோம், அவங்கள நல்லா கொண்டு போவோம். கண்ணியத்திற்குரிய யஹூதிகளை பற்றி எல்லாம் பேசும்பொழுது சொல்லுவார், அவங்க சொல்லுவாங்க நாங்க தான் நல்லது செய்யறோம். ஆனால் அவர்களுக்கு அது ஒரு விதமான நோய். அது அவர்கள் நல்லது செய்யவில்லை, மாறாக அவர்கள் ஃபசாதுகள் என்ற குழப்பங்கள் தான் செய்து கொண்டு மக்களுக்கு முன்னால் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்வார்கள். நேற்று நடந்த இஸ்ரேலினுடைய பிரஸ் மீட் வரைக்கும் இதான் நிலவரம். நாங்க கரெக்டா இருக்கோம், நாங்க செஞ்சதுதான் ரைட்டு, நாங்க ஆட்சி அமைச்சதுன்னா நீங்க நல்லா ஆயிடுவீங்க. ஈரான்ல நல்ல ஆட்சி அமையும். அதனால நான் இப்ப சொல்ல வருது, அல்லாஹ் அன்னைக்கே குர்ஆன்ல சொன்னா ஃபீ குலூபிஹிம் மரதுன், ஒரு விதமான நோய். அது அந்த நோய்க்கு மருந்து அல்லாஹ் தவிர வேற ஒண்ணும் இல்லை. அல்லாஹ் அடுத்த ஆயத்துல அல்லாஹ் அதை விளக்கி சொல்வான், வைதா கீல லஹும் லா துஃசிது ஃபில் அர்தி காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன் அலா இன்னஹும் ஹுமுல் முஃசிதுன வலாக்கின் லா யஷ்உரூன். அல்லாஹ் சொல்லுவான், நபியே நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, நீ ஏன்பா இந்த மாதிரிலாம் ஃபசாது குழப்பம் இந்த மாதிரி மக்களை துன்புறுத்துற நீங்க போய் சொன்னால் அவர்கள் சொல்வார்கள், இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்க நல்லதுதான் செய்றோம், நாங்க நல்லதுதான் செய்றோம் அப்படின்னு சொல்லுவார்கள். நபியை புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் உமுல் முஃசிதூன், அவர்கள் தான் என்னது ஃபசாது செய்யக்கூடியவர்கள். வலாக்கில்லா யஷ்உரூன், மாறாக அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, விளங்க மாட்டார்கள். உள்ளத்துல தான் தவறு செய்கிறோம் என்பதை விளங்காத ஒரு விதமான நோய் அந்த யஹூதிகளுக்கு உள்ளது என்பதை குர்ஆன் 1400 வருடம் முன்னாடியே டிக்ளேர் பண்ணிருச்சு. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு லைவா இந்த ஆயத்தை மேற்கோள் காட்டி ஒரு ஆலிம் தெளிவான முறையில் தஃசீர்ல சொல்லுவார்கள், இதுதான்
முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து உள்ளது. மக்காவிலையும் மதீனாவிலையும் நாங்க தான் நல்லது செய்றோம். முகமது நீங்க எங்க வழியில வந்துருங்க. அல்லாஹ் அக்பர். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி உள்ளத்தை பற்றி மட்டுமே குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லக்கூடிய வசனங்கள் ஏராளம். இதுக்குள்ள இன்னொன்னு இருக்கும், அதுக்கு பேர் நஃப்ஸ். அதுக்கு பேர் என்னதுங்க? நஃப்ஸ். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இந்த நஃப்ஸும் சரியாகிவிட்டால், எந்த அளவுக்குன்னா ஹதீஸ்ல இப்படி வரும், ஒரு காலை உங்க நஃப்ஸுக்கு மேல வச்சு அழுத்தி ஒரு அடி வச்சு இன்னொரு காலை நீங்க தூக்கி வச்சீங்கன்னா ஜன்னத்து சொர்க்கம் உங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். கல்பு வேற நஃப்ஸ் வேற. கல்பு வேற நஃப்ஸ் வேற. கல்பு இருக்கிறதே வெளிரங்கத்தை பார்த்து முடிவு செய்யும், நஃப்ஸ் இருக்கிறதே மொத்தத்தை பார்த்து முடிவு செய்யும். நஃப்ஸ் சாப்பிடுறது ஒரு தட்டு தான் தனக்கு தெரியும், ஆனால் 4 வாங்கிட்டு வச்சு உட்கார்ந்துருப்பாரு பாருங்க, அது நஃப்ஸ். 4 வடை தான் நான் சாப்பிடுவேன், 2 பஜ்ஜி தான் சாப்பிடுவேன், ஒரு கொட்டரா கஞ்சி தான். ஆனால் 2-3 கொட்டரா கஞ்சி வச்சுட்டு 10 பஜ்ஜி 8 வடையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க, நஃப்ஸ். கடைசியில மொத்தமா மிச்சமா தான் குப்பைக்கு போகும். இங்க நல்லா புரியணும், நஃப்ஸினுடைய ஆட்டம் வேற, கல்புனுடைய ஆட்டம் வேற. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரெண்டையும் சரியான ஒரு நேர்கோட்டில் போய் நீங்க கையாண்டு விட்டால் உங்களை விட பாக்கியசாலிகள் யாரும் இல்லை. இதை விட உலகத்துல ஒரு நற்செய்தி யாரும் சொல்ல முடியுமா? சுப்ஹானல்லாஹ். ஆனால் இதையும் குர்ஆன் சொல்லுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சூரத் யூசுப் 13வது ஜுஸ்னுடைய முதல் ஆயத், வமா உபர்ரிகு நஃப்ஸி இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூஇ இல்லா மா ரஹிம ரப்பி இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம். நிச்சயமாக நஃப்ஸ் இருக்கிறதே, அது என்னைக்குமே தீயதை கொண்டு ஏவிக்கொண்டே இருக்கும். எப்படி சொன்னாங்க? லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, தீயதை ஏவிக்கொண்டே இருக்கும் நஃப்ஸ். இதை செய், அதை செய், அப்படி பண்ணி, இப்படி பண்ணி, இப்படி பேச, அப்படி பேச, அப்படி பாரு, இப்படி பாரு, எட்டி ஓத விதி. நல்லா விளங்குச்சா? நஃப்ஸ் ஏவிக்கிட்டே இருக்கும். கல்பு கண்ட்ரோல் பண்ணணுமா? இல்ல, இதை அல்லாஹ் தடுத்துருக்கான், இதை நபி தடுத்துருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த கல்புக்கும் நஃப்ஸுக்கும் நடக்கக்கூடியது நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி, ஓடி பிடிச்சி விளையாடுற கேம் மாதிரி. நஃப்ஸ் சொல்லும் இதை செய்யுது, கல்பு சொல்லும் செய்யாத. நஃப்ஸ் சொல்லும் இப்படி பேசு, கல்பு சொல்லும் பேசாத. நஃப்ஸ் சொல்லும் கண்ணியத்திற்குரியவர்கள் இதை சாப்பிடுங்க, கல்பு சொல்லும் இல்லையா அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்து இருக்கிறார்கள், இதை சாப்பிடக்கூடாது, ஹராம் ஹலால். இங்கதான் பாயிண்ட் சொல்வார்கள். இந்த நஃப்ஸும் கல்பும் சரிவர உங்களுக்கு கரெக்டா இருக்கணும்னா அதுக்கு நீங்க பேண வேண்டிய பல விஷயங்கள், ஒரே ஒரு மிக முக்கிய விஷயம் ஹலால் ஹராமை பேணுவது. சுப்ஹானல்லாஹ். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. என் வாய்க்குள்ள என்ன சாப்பாடு போகணும், அது ஹலாலாக இருந்தால் எல்லாம் சரியாக, ஹராமாக ஆகிவிட்டால் எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். ஒரு சாப்பாடு சட்டியில கொஞ்சோன்னு காடி என்று சொல்லப்படுகின்ற புளிப்பை ஊத்துறது மாதிரி மொத்த நல்ல பிரியாணி புளிப்பா போயிருப்பாருங்க. இந்த கல்புக்கும் நஃப்ஸுக்குள்ள கொஞ்சம் ஹராம் போயிடுச்சுன்னு வைங்களேன், எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். நாம தொழுவோம், நூறானியத்து இருக்காது. நாம குர்ஆன் ஓதுவோம், அதனுடைய நூறானியத்து இருக்காது. நாம திக்ர் செய்வோம், அதனுடைய நூறானியத்து இருக்காது. நாம சதகா ஜகாத் அள்ளி கொடுப்போம், நூறானியத்து இருக்காது. கண்ணியத்திற்குள்ள ஆரிஃபீன்கள் உள்ள வந்து பேசுவாங்க, இன்றைக்குள்ள முஸ்லிம்கள் நல்ல அமல்கள் செய்கிறார்கள், ஆனால் ஹராம் ஹலாலை பேணாததின் காரணத்தினால அதில் உள்ள ஒளிமயம் என்று சொல்லப்படுகின்ற நூறானியத் கிடைப்பதில்லை. அல்லாஹ் அக்பர். பல மணி நேரம் தஸ்பீஹ் செய்வார் இந்த நாவை வைத்து, ஒரு செகண்ட்ல வேலையாளை பார்த்து திட்டிடுவார், அவர் உள்ள முடைஞ்சு போயிடுவார், எல்லாமலும் போச்சு. பல மணி நேரம் குர்ஆனை கண்ணால் பார்த்து ஓதுவார், கண்ணுக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் அருமருந்து. இந்த கண்ணால பார்த்துட்டு அவ்வளவு நேரம் குர்ஆனை ஓதிட்டு ஒரு நிமிஷம் பார்க்க கூடாத ஒரு விஷயத்தை பார்த்துடுவார், மொத்தமும் போச்சு. பகல் முழுக்க பட்டினி இருந்து 30 நாள் நோன்பு வைப்போம். 31வது நாள் தன்னையே அறிந்தோ அறியாமலோ ஒரு கவலம் ஹராமான உணவு வைத்துக்கொள்ள போயிடும், எல்லாமே க்ளோஸ். ஷேக்குமார்களும் மஷாயிக்குமார்களும் ஆரிஃபீன்களும் உள்ள வந்து இதைத்தான் பேசுவாங்க. நீங்க உலகத்துல அமல்கள் செய்கிறீர்கள், அந்த அமலிலே ஒளிமயம் என்று சொல்லப்படுகின்ற நூறானியத் இருக்க வேண்டும் என்றால், அந்த ஒளியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஹராம் ஹலாலை பேண வேண்டும். ஹராம் ஹலாலை பேண வேண்டும். நாம சாப்பிடுறதுல, உடுத்துற உடையில, கொடுக்கல் வாங்கல்ல, நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைகள்ல எந்த அளவுக்கு அது கூடி இருக்கிறதோ நம் வாழ்க்கையினுடைய தரஜா உயர்ந்து கொண்டே போகும். நல்லா விளங்குங்க, சஹாபாக்கள்கிட்ட கோடிக்கணக்கில் காசு பணம் இல்லை,
பெரிய பெரிய சஹாபாக்களுடைய லிஸ்ட்ல இருக்கிற எத்தனையோ சஹாபாக்கள், ஏன் புகாரி ஹதீஸ்கள்ல ஏராளமான ஹதீஸ்களை அறிவிப்பு செய்யக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உடுத்தி மாத்துறதுக்கு சரியான துணி இல்ல. சஹாபாக்கள்ல ஹதீஸ் அறிவித்ததில் முதலிடம். சுப்ஹானல்லாஹ். இதற்கு விளக்கம் சொல்வார்கள், அவர்களுடைய ஹலால் ஹராமுடைய வாழ்க்கை அவர்களை உயர்ந்த தர்ஜாவுக்கு போனது. கிழிந்த ஆடையோடு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்து நாட்டுக்கு போறாங்க. அரச சபை எழுந்திருத்து நின்றது. கேட்டார்கள், பார்ப்பதற்கு ஒரு மாரியா கிழிஞ்ச துணி உடுத்திட்டு வர்ற இவருக்கு எதுக்கு எல்லாம் எஞ்சி நிக்கணும்? சொன்னார்கள், உடைதான் கிழிச்சிருக்கிறது, உள்ளம் பர்ஃபெக்ட். சுப்ஹானல்லாஹ். அரச சபையும் கூட அடிபணியும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தால் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் காலுக்கு கீழே கொட்டினான். காரணம் என்ன தெரியுமா? கல்வும் வாழ்க்கையும் ஹராம் ஹலாலை பேணி நடந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்கள் செல்லும் இடம், போகும் இடம், பார்க்கும் இடம், எல்லா இடத்தையும் அல்லாஹ் பரக்கத்தாக்கினார். ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா இருக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இன்னைக்கும் சொல்றாங்க, முகமது நபி அவர்கள் ரொம்ப நீளமா பேச மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீளமா பேச மாட்டாங்க. சும்மா 2-3 வார்த்தைகள் கூட இருக்காது. ஒரு வரி இப்ப நான் சொன்னனே, இதா ஸல்லல்லாஹு ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஜஸது குல்லு. உள்ளம் சரியாகி விட்டால் எல்லாம் சரியாகிடும், உள்ளம் கெட்டு விட்டால் எல்லாம் கெட்டு. ஒரு வரி கூட இல்ல. சொன்னார்கள், இதுல ஒரு லட்சம் பல நன்மைகளை அல்லாஹ் வச்சுட்டான். சின்ன வார்த்தை தான் பேசுவாங்க, அல்லாஹ் பரக்கத்தாக்கிடுவான். காரணம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த கல்வுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம். கண்ணியத்திற்குரியவர்கள், அப்படி உலகத்துல நாமும் சரி அந்த கல்வை கண்ட்ரோல் செய்து நஃப்ஸை கட்டுப்படுத்தி நாம் உலகத்திலே வாழக்கூடிய நிலையினுடைய ஒரு பயிற்சி களம்தான் இந்த நோன்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை. சரி, அப்ப இதுல என்ன செய்யறது? ஒரு 3 அமல் சுருக்கமா. அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வான், நீங்க தேடக்கூடிய உள்ள சாந்தம் பெறணுமா, அமைதி பெறணுமா, நல்லா விளைக்கங்க, திக்ர் செய்யுங்கள், கிடைத்துவிடும். சுப்ஹானல்லாஹ். ஃபர்ஸ்ட் அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப். நிறைய பேர் இதான சொல்லுவோம், என்னென்ன செய்யறேன், நல்லா தொழுறேன், உள்ளத்துக்கு நிம்மதி இல்லை, நல்லா சதக்காலாம் கொடுக்கதான் செய்யணும், சக்காத்தலாம் என்னமோ தெரியல, உள்ளம் படபடன்னே இருக்கு, சரியா தூக்கம் வரல, திபுதிப்புன்னு எஞ்சிடுறேன், என்னமோ தெரியல, பயந்தமா இருக்கு. ஒன்றும் பயப்பட வேண்டும். செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். குர்ஆன் அதற்கு சொல்லுகிறது, அல்லாஹ் அதற்கு சொல்லுகிறான், நீங்க வேற எதையும் செய்யாது, உட்கார்ந்த இடத்துல தஸ்பீஹ் மணி எடுத்தோ அல்லது விரலாலே கொஞ்ச நேரம் தஸ்பீஹ் செய்யலாம். இந்த உள்ளத்தை சாந்தப்படுத்தக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் அதை விட இந்த உலகத்தில் வேற ஒன்றும் இல்லை. சைக்காலஜி டாக்டர்கிட்ட நீங்க போனாலும் கடைசியா சொல்றது அதுதான். மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்துட்டு ஒரு கட்டத்துல, சார் இன்னமும் இல்ல, 2 வருஷமா மாத்திரை போறேன்னா சரி, இனிமேல் பாய் நீங்க எப்படி பண்ணுங்க, ரூம்ல 4 கதவு சாத்திட்டு சைலண்டா பெட்ல உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு தியானம் செய்யுங்க. முடிஞ்சா யோகா செய்யுங்க. முடிஞ்சா கண்ணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல சொன்னார். அந்த திக்ரை செய்யுங்கள், உங்கள் கல்வு அமைதி பெற்றுவிடும். தத்மஇன்னுல் குலூப் என்று சொல்லிக் கொண்டே போகலாம். எனவே அல்லாஹ்விடத்தில் அப்படிப்பட்ட கல்வை நாம கேட்கணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த ஹதீஸ்கள்ல ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ரஹ்மத்தம் மின் இன்டி தஹதி பிஹா கல்பி வ தஜ்மஉ பிஹா அம்ரி வ துலிகு பிஹா ஷஅதி வ துஸ்லிஹு பிஹா தீனி வ தக்தி பிஹா தைனி வ தர்ஃபஉ பிஹா ஷாஹிதி வ தபியது பிஹா வஜ்ஹி வ துஸக்கி பிஹா அமலி வ துல்ஹிமுனி பிஹா ருஷ்தி வ தருது பிஹா உல்ஃபதி வ தஅஸிமுனி பிஹா மின் குல்லி ஸூ. யா அல்லாஹ், எனக்கு என் கல்புக்கு நேரான வழியை காமி, என் கல்பு அது வந்தோடனே ஒளிமயமாயிரணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துஆக்கள் ஏராளம். எனவே இந்த கல்வையும் நஃப்ஸையும் பக்குவப்படுத்துவதற்குத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு ரமலானை கொடுத்திருக்கிறார். எனவே அதில் அதிகமாக நாம் திக்ர்கள் செய்வோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அந்த உயர்ந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. கல்வையும் நஃப்ஸையும் கண்ட்ரோல் செய்த இமாம்கள், இறைநேசர்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், நாதாக்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பானாக. நாளை இந்த கல்வை கண்ட்ரோல் செய்த நல்லோர்களுடைய கூட்டத்திலே சேர்த்து உயர்ந்த சொர்க்கத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வைப்பாராக. அப்படி வைக்கக்கூடிய பாக்கியத்தில் வரக்கூடிய இந்த 3ஆம் பத்தினுடைய இஅ்திகாஃபையும் நாம் நம்மளுடைய பள்ளிவாசல்களில் இஅ்திகாஃப் இருந்து
அந்த கல்வை கண்ட்ரோல் செய்யக்கூடிய நசீபை இஅ்திகாஃபின் மூலமாகவும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத் சதகாக்களின் மூலமாகவும் தருவானாக. நாளை மறு உலகத்திலே அல்லாஹ்வை இந்த 2 கண்களால் பார்த்து உயர்ந்த சொர்க்கத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துஆக்கள் செய்து முடிக்கிறோம். வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹஸரத் அவர்கள் சொன்னதை போன்று அவருடைய கல்வை பாதுகாத்து ஹஸரத் அவர்கள் சொன்னதை போன்று கல்வை கட்டுப்படுத்தி வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் எல்லா மக்களுக்கும் நசீபாக்கி தந்தருவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்